என்ன ப்ரோ பின்னாடி லைட் எரியல அப்படின்னா எஸ் பிசியை நம்ம கழட்டி வச்சிருக்கனால என்ன விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நம்மளோட பிசிக்கு தெர்மல் பேஸ்ட் ரீஅப்ளை பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் தெர்மல் பேஸ்ட்டுக்கு பதிலாக வந்துட்டு நான் ஹனிவெல்லோட PTM 7950 தெர்மல் பேட் வாங்கியிருக்கேன். இது நான் நிறைய இந்த எல்டிடியோட வீடியோலலாம் பார்த்தேன், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டே ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க ஜெனரிக் தெர்மல் பேஸ்ட்டோட வந்துட்டு ஒரு பெஞ்ச்மார்க் ரன் பண்ண போகிறோம் 3D மார்க் ஆப்பில். இப்போது 3D மார்க் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அண்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தெர்மல் பேஸ்ட்டை மொத்தமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு போத் நம்மளோட சிபியூலையும் சரி ஜிபியூலையும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நம்மளோட PTM 7950 தெர்மல் பேஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு பெஞ்ச் மார்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத ரன் பண்ணி பார்த்துருவோம். சரி, இப்போதைக்கு வந்துட்டு ஸ்டீல் நோமேடோட இது ரன் பண்ணி பார்த்துருவோம். நம்மக்கிட்ட பெய்டு வெர்ஷன் இல்லை, அதனால் இப்போதைக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷன் தான் ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். என்ன ஸோ இது வந்துட்டு இந்த வாட்டி ரன் ஆகிட்டு எப்படி நமக்கு அவுட்புட் எப்படி வருது, அதே கன்சிஸ்டண்ட்டாக வருதா இல்லை ஃபர்ஸ்ட் அந்த இதுவும் அவுட்லயரா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டெம்பரேச்சர் ஃபிகர்ஸ் அந்த இது பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாப் டவுன் வியூக்கு போயிட்டு மொத்தமாக பிசியை கைட்டி எல்லாத்தையும் வந்துட்டு தெர்மல் பேஸ்ட்லாம் மாற்றிட்டு தென் திரும்ப இன்னொரு வாட்டி பெஞ்ச் மார்க்கை ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எந்த நிலமையில் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கா, இஸ் இட் வர்த் அப்கிரேடிங் டு அ PTM 7950 இல்லைனா நம்ம ஜென்ரிக் தெர்மல் பேஸ்ட்டுக்கே போகலாமா அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் கடைசியாக வீடியோ முடிகிற அப்போ வந்துட்டு நான் இந்த PTM 7950யோட ப்ரைஸிங் அண்ட் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். டாப் டவுன் வியூ போயிடுவோமா? ஸோ நமக்கு தெர்மல் பேஸ்ட் மாற்றுறதுக்கு தெர்மல் பேஸ்ட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் தான் இவன் தான் வந்துட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்யூஷன், IPA சொல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்டு இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுறதுக்கு தெர்மல் பேஸ்ட்டை இது ஈஸியாக ரிமூவ் பண்ணும் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் வந்துட்டு கண்டக்டிவிட்டி இருக்காது. அதனால் சப்போஸ் நம்ம வாட்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லிக்விட் பேஸ்டு க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் IPA சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஷாப்ஸில் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் இருந்துச்சு, பட் இப்போ அந்த அளவுக்கு அவைலபிளாக இல்லை. சரி, டேர் டவுன் போயிடுவோமா? ஃபஸ்ட்டு ஜூஸு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஃபிக் கார்டு பவர் கேபிள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ப்ராப்பராக வைக்கணும். பவர் கேபிள் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு இது இருக்கா, லேட்ச் இருக்கா, அந்த லேட்சை அப்படி அமுக்கி விட்டு அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் வந்துட்டு தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இங்கே தான் மெயின் இது இருக்குது, கூலிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கிராஃபிக் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு மெயினாக இருக்க நம்மளோட ப்ராசருக்கு ஃபஸ்ட்டு இப்போ தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ரைட்டா? ஏன்னா GPU கூட அவசியம் இல்லை, பட்டு CPUக்கு அத்தியாவசியம் இப்போதைக்கு. எப்படின்னா கார்னர்ஸ் ஃபர்ஸ்ட்டு அண்ட் தென் இந்த கார்னர்ஸ் அப்படி தான் பண்ணணும். எனக்கு பாதிக்கு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, பரவாயில்ல. நாலு ஸ்க்ரூஸும் கழட்டியாச்சு. ஓ நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மல் க்ளூ ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஈவன் துரு கூட இருக்குன்னு, துரு இல்லை அது அந்த இது ஏதோ லீக்காக இருக்குன்னு, கூலண்ட் லீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா IPA சொல்யூஷன் வச்சு இதை மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க PTM 7950 இதில் அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா? முதல்ல வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு மெயின் இது நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. அண்ட் ப்ராசரையும் பார்த்தீங்கன்னா IPA சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்யூஷனுங்கிறதுனால உங்களுக்கு காம்பனண்ட் டேமேஜ் அப்படின்றது வராது. அதனால் தைரியமாக நம்ம இதை இதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். சரியா? முக்கியமாக நீங்கள் PTM 7950 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியராக இருக்கும். இல்லைனா வந்துட்டு இது நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விட் மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட இங்கே இதுலேயே நம்ம கவர்லேயே கூட பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் லைட்டாக லீக் ஆகியிருக்கு. ஸோ இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சைஸுக்கு நம்ம பார்த்துட்டு இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லென்த்துக்கு வந்துட்டு வருது. கொஞ்சம் உள்ளே தள்ளி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுவோம். சரி, வந்துட்டு இது ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு சைடு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே ப்ராசர் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம்.
இது வந்துட்டு ஒழுங்காக ஒட்டலை. ஸோ இதுக்கு தான் இவங்க உள்ளே வந்துட்டு ஒரு சில சாதனங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சாதனங்களை நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய நேரம். இல்லை என்னென்ன சாதனங்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு இது என்ன ஒரு ஸ்பேட்சுலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேட்சுலா வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். ஸோ இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா பழைய மாதிரியே நம்மளோட CPU கூலரை வந்துட்டு ஸோ நம்ம அட்டாச் பண்ணிட்டு டெம்பரேச்சர் என்ன மாதிரி வருது, சேஞ்சஸ் எதுவும் இருக்கா பழைய இதுக்கும் இப்போ ரீசெண்டாக நம்ம இது பண்ண அப்கிரேடுக்கும் வந்துட்டு சேஞ்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதை வந்துட்டு செட் பண்ணியாச்சு. என்னென்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட AMDயோட பேக் பிளேட் இது ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் அதை பார்க்காம ரிமூவ் பண்ணது தான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ பிரளயம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ் கிராஸாக தான் இது போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ் போட்டோம், அப்புறம் இந்த கிறிஸ் கிராஸ் போட்டோம். ஸோ இதை வந்துட்டு ஈவன்லி டைட்டன் பண்ணணும். ஈவனாக டைட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு ஈவனாக தெர்மல் பேஸ்ட்டும் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான்டாக்டும் ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த CPUவில் மட்டும் தெர்மல் த்ராட்லிங் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த த்ரெட்டிங் பண்ணுறதும் வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போதைக்கு CPUக்கும் முடிஞ்சிருச்சு. GPUவும் பண்ணுவோம். சரி GPUவும் கழட்டுவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதை பார்க்காம ரிமூவ் பண்ணது தான் வந்துட்டு எனக்கு எவ்வளோ பிரளயம் ஆகிடுச்சு. அந்த இது இருக்குது. இட்ஸ் a really big difference அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். தெரியுதா NVIDIA